வெல்கம் டு வெப்சைட் கரிக்குலம் டிசைன். மக்களே, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுடைய பர்சனல் கிளாரிட்டி செக்லிஸ்ட்டாக இருக்கட்டும், நீச்சும் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாதவங்க தயவு செஞ்சு இது ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். பர்சனல் கிளாரிட்டி செக்லிஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெயினாக எப்படி எந்தெந்த ஹோஸ்டிங் கரெக்டாக இருக்கும், எந்த ஹோஸ்டிங் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹோஸ்டிங்கில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், எந்த ஹோஸ்டிங் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு விஷயமும் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஸோ எல்லாமே ஸ்லோவாகவே மூவ் பண்ணுங்கள். ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் 1, லெசன் 2, லெசன் 3 அந்த மாதிரி வாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹோஸ்டிங் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் நிறைய கேட்டகரிஸ், அதாவது ஹோஸ்டிங்கர் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளூ ஹோஸ்ட் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் ஹோஸ்ட் காட்டர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது பட்ஜெட் எது சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லிங்க் நான் வந்து எல்லாமே அஃபிலியேட் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லிங்க்லேருந்து நீங்கள் சைன் அப் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்குன்னு தனி ஆஃபர் இருக்கும். ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, நியூ ஜிமெயில் ஐடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து நீங்கள் வந்து இந்த ஹோஸ்ட் கோடர் இல்லை ப்ளூ ஹோஸ்ட்டோ இல்லை ஹோஸ்டிங்கரோ, ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து நீங்கள் சைன் அப் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆஃபர் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து 50% ஆஃப் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர், அதாவது ரினியூவல் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனி ஆஃபர்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஹோஸ்ட் கோட்டர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் நீட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ .com அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இங்கே மேண்டட்ரி. ஓகேங்களா? .in வாங்காதீங்க, .com வாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாமே யூஎஸ்ஏ பேஸ் பண்ணி நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த யூஎஸ்ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா .com இருந்ததுன்னா பெஸ்ட். ஓகேங்களா? .in இருக்கு அப்படின்னா வெறும் இந்தியாவில் மட்டும் தான் வந்து நம்மளோட வெப்சைட் வந்து டார்கெட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பேசிக் பிளானே நம்ம எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுடைய நேம் சூஸ் பண்ணுங்க. நான் வந்து இப்போ வந்து இன்சோர்ஸ் கேமிங் அப்படின்னு தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். இன்சோர்ஸ் கேமிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்சோர்ஸ் அப்படிங்கிறது என்னோட பிராண்டுடைய நேமு, கேமிங் அப்படிங்கிறது என்னோட மைக்ரோ நிச். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு. அப்படி இல்லை உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டிங்கும் கொண்டு வரல, வெறும் நீச் மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டொமைனுடைய நேமில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட், அதாவது பிராண்டு இல்லைன்னா நிச் உடைய நேம் ரிலேட்டட் நேம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நல்லா நம்ம வச்சுங்க. இன்சோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிராண்ட், கேமிங் அப்படிங்கிறது ஒரு மைக்ரோ நிச். ஓகேங்களா? ஸோ .com, .in வாங்கலாம். பட் நம்மளோட டார்கெட் எல்லாமே யூஎஸ் அப்படிங்கிறதுனால .com நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அவைலபிளாக இருக்குது. ஆட் டு கார்ட் கொடுத்துருங்க. இதெல்லாம் பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஹோஸ்டிங் அப்படின்னு கிளிக் பண்ணி ஷேர்ட் ஹோஸ்டிங், பேசிக் பிளான் தான் எல்லாமே. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. 1 இயர் பிளான் 159 per month அப்படிங்கிற சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இது நமக்கு வேண்டாம். ஓகே. ஸோ இப்போ ஹோஸ்டிங் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 2388 அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? இப்போ டொமைனும் நம்ம ஆட் பண்ணோம். ஓகே, ஒரே நிமிஷம். ஸோ நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வேர்ட்பிரஸ் ஹோஸ்டிங், இன்னொன்று லினக்ஸ் ஹோஸ்டிங். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுல நீங்கள் எது வேணால் எடுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் நான் காட்டுறேன். ரெண்டில் ஒன்று தான் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிகினிங்லாம் இருக்கீங்க அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். ப்ரொடக்ஷன் நமக்கு தேவையில்லை. ஸோ இதில் நான் எடுக்க போகிறது வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் எடுக்க போகிறேன். ஸோ எனக்கு வேர்ட்பிரஸ் அப்படிங்கிறது எனக்கு வேண்டாம். ரெண்டுமே சேர்த்துட்டு 3843 rupees வருது. அதாவது சிங்கிள் லினக்ஸ் ஹோஸ்டிங், அதுக்கப்புறம் டொமைன், இது ரெண்டுமே 1 இயருக்கு பிளான். நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 10 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஷன். அதாவது 3843 அப்படிங்கிறது இது ஒரு ஆப்ஷன். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் நான் ஸ்டெப் காட்டுறேன். ப்ளூ ஹோஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ளூ ஹோஸ்ட்டும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேம் ஆஸ் இட் இஸ் அதே பிளான் தான் உங்களுக்கு வரும். அதாவது லினக்ஸ் ஹோஸ்டிங்
அதாவது இந்த ஹோஸ்ட் குவார்டர்லையும் இதுலயும் ப்ரைஸ் வேரியண்டா இருக்கும். ஓகேங்களா? அதை தாண்டி நீங்க என்னோட லிங்க்ல இருந்து போனீங்க அப்படின்னா ஆஃபர் அப்படிங்கிறது உள்ள வந்ததான் தெரியும். சைன் அப் பண்ணி உள்ள போங்க, புதுசா கிரியேட் பண்ணிட்டு உள்ள போங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் பிளான் இருக்கும். பட்ஜெட் எவ்வளவு வருது அப்படிங்கறத நான் காட்டிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கண்டென்ட் எல்லாம் கொஞ்சம் லாக் ஆயிடும். ஸோ அந்த ரீசனுக்காக. ஓகே, இதுவும் அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அவங்களே வந்து டைரக்டா கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் கேட்காது. லாகின் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளான் இதுலயே பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு வந்து 12 months, அதாவது 1 year உண்டான பிளான் போதும். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங் பிளான் எடுத்துட்டீங்க அப்படின்னா 3,500 வருது. அதுக்கப்புறம் நார்மலா இந்த பேக்கேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஹோஸ்டிங் அண்ட் டொமைனும் சேர்த்து 3,588. ஓகேங்களா? ஸோ சேவிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,200. இது நமக்கு தேவைப்படாது. ஸோ மோஸ்ட்லி இதுல 3,500 வருது, இதுல 3,800 வருது. ஓகேங்களா? ஸோ இன்னும் பட்ஜெட்டும் கம்மியான ஒரு விஷயம் இருக்கு, நான் காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பிஷன் ஹோஸ்ட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரொம்பவே கம்மியான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும் இந்த ஆம்பிஷன் ஹோஸ்ட் அப்படிங்கிறது. பாத்தீங்கன்னா டொமைன் பிளஸ் ஹோஸ்டிங் எவ்வளவு வருது அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ டொமைன் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சேம் அதே மாதிரி இன்சோர்ஸ் ஸ்மார்ட் கேமிங் போடுங்க. உங்களுடைய நீட்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ அவைலபிளா இருக்கு. பை நவ் கொடுக்குறேன். ஓகே, ஆட் டு கார்ட் நான் கொடுத்துட்றேன். வெறும் டொமைன் மட்டுமே 299 வருது பாருங்க. ஓகே, இப்போ வெப் ஹோஸ்ட் வாங்க. கேட்டகரிஸ்ல பேசிக் பிளான் 49 INR, யூஸ். ஓகே, ஸோ இந்த பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா 1 monthக்கு 49 அப்படின்னு கொடுத்துருங்க. ஆனுவலுக்கு 499. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 499 அப்படிங்கிறது ஹோஸ்டிங் பேசிக் பிளான் 1 yearக்கு. நான் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ ரெண்டுமே சேர்த்து பாருங்க. பேசிக் உடைய ஹோஸ்டிங் பிளானும் டொமைன் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸும் பாத்தீங்கன்னா 798 1 yearக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இது டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா 798 rupees தான் வந்து சார்ஜ் பண்றாங்க. ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு ஹோஸ்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த ஹோஸ்டிங் பிளான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் நல்லாவே இருக்கும். பட் என்ன இதுல டிராப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டோடைய ஸ்பீடு ரொம்ப கம்மியாயிடும். ஓகேங்களா? ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ரொம்பவே ஸ்லோவா மூவ் ஆகும். ஸோ அதனால இதுல கொஞ்சம் டிராபேக் இதுதான். ஓகேங்களா? ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும், எனக்கு நெக்ஸ்ட் 1 yearக்கு எனக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஆம்பிஷன் ஹோஸ்ட்ங்கிறது ரொம்பவே சூப்பர். நான் பிகினிங்ல நானும் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ரெக்கமெண்டட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பேசிக் பிளான்ல உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும் அப்படின்னா இது நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது 3843. ப்ளூ ஹோஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3588. இதுல வந்து 798. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங்கோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஹோஸ்டிங்ல நிறைய ஆஃபர் வரும். ஹோஸ்டிங்ல ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நான் ரொம்பவே ரொம்ப வருஷமா இதுல தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளூ ஹோஸ்டும் யூஸ் பண்ணேன். பட் அதை தாண்டி ரொம்ப ரீசனபிளான ஒரு பிரைஸ்ல வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும். SSL சர்டிபிகேட்டும் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன். SSL சர்டிபிகேட் என்னங்கிறது நான் சொல்றேன். ஓகே, இப்போ ஸ்டார்ட் நான் கொடுக்குறேன்.
ஸோ சேம் இதே மாதிரி சர்ச் பண்ணுங்க. ஸோ அவைலபிளாக இருக்கு. ஆட் டு கார்ட் .com தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரே நிமிஷம். ஸோ டாட் இன்னும் இருக்குது, டாட் ஆன்லைனும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வாங்க, டாட் கோ, டாட் இன், டாட் லைவ், டாட் ஆன்லைன் அதெல்லாம் வாங்காதீங்க. டாட் நெட் கூட ஓகே தான், பட் அதை தாண்டி டாட் காம் அண்ட் டாட் இன் மட்டும்தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் ஆப்ஷன் கேட்குது. ப்ளஸ் ஹோஸ்டிங், செலக்ட் த ஹோஸ்டிங் நான் பண்ணுறேன். பேசிக் பிளான், ஆட் டு கார்ட். ஓகே. ஸோ இதில் 1 இயர் டொமைனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் 1 இயர். அதுக்கப்புறம் இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர், சேம் அதே மாதிரி 12 months. ஸோ இதில் ரெண்டுமே சேர்த்து 26 வருது. ஆக்சுவலி கூப்பன் கோடையே சேர்த்து, கூப்பன் கோடு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 27 வரும். கூப்பன் கோடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளிக் ஹியர் கொடுத்து GRAB கிராப் ப்ளஸ் பண்ணுங்க. GRAB அப்படிங்கிறது கூப்பன் கோடைய டிஸ்கவுண்ட் கோடு. ஓகேங்களா? ஸோ 2647 அப்படிங்கிறது டோட்டலாகவே வேல்யூ வருது. அதாவது 1 இயருக்கு டொமைன் ப்ளஸ் ஹோஸ்டிங் ரெண்டுமே சேர்த்து நான் சொல்கிறேன். ரெண்டுமே 1 இயர். இதில் ஃப்ரீ SSL சர்டிஃபிகேட்டோடய வந்துடும். இல்லை SSL சர்டிஃபிகேட் அப்படின்னு ஏன் அப்படின்னு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வெப்சைட் ரொம்ப செக்யூர்டாக இருக்கிறதுக்காக இந்த SSL சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, லாக் பட்டன் இருக்கு பாருங்க. ஸோ இந்த லாக் சிம்பிள் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு சில இடத்துல SSL சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அன்லாக்ல இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹேக்கிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தவிர்க்கிறதுக்காக தான் இந்த SSL சர்டிஃபிகேட் கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ அந்த லைஃப் டைம் தான் வந்து கொடுப்பாங்க மோஸ்ட்லி ஹோஸ்டிங்கரில். ஸோ அதில் ரெண்டுமே வரதுனால ஸோ இந்த விஷயத்தில் நான் ரொம்பவே எனக்கு பிடிச்ச விஷயம். ஸோ அந்த ஹோஸ்டிங்கர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரீசனாக ஹோஸ்டிங்கர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் தான் நான் செக் அவுட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தது 3843 3588 798. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2647. இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் செக் அவுட் பண்ணுறேன். ஸோ இதில் பேமெண்ட் ஆப்ஷன் UPI பேமெண்ட், பேடிஎம், அப்புறம் நார்மல் கார்டு, பேபால் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? நான் UPI கொடுத்து நான் பே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பேமெண்ட் ஆப்ஷன் இப்போ நான் கட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ வந்து கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் வரேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேமெண்ட் ஆப்ஷன் சம் ரீசனுக்காக நான் காட்டக்கூடாது. ஓகேங்களா? சம் பர்சனல் இஷ்யூஸ். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் மினிட், அது லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஒன் செகண்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேனலுக்கே போயிடும். அதாவது நம்மளுடைய அட்மின் பேனலுக்கே போயிடும். ஓகேங்களா? அது ஹோஸ்டிங்கரில் அட்மின் பேனலில் டைரக்டாக போயிடும். இப்போ நான் ஸ்டார்ட் நவ், அதாவது பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் டன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் நவ் கொடுக்குறேன். இந்த வெப்சைட் யாருக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. மை செல்ஃப்காக நான் கிரியேட் பண்ணுறேன். blog creator. ஓகே. ஸோ இப்போ எதில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மோஸ்ட்லி வேர்ட்பிரஸ்ல தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக பிளாக் ப்ளஸ் ஸ்டோர் மாதிரி நான் வந்து வெப்சைட் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நமக்கு வந்து வேர்ட்பிரஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த காமர்ஸ் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த பேசிக் வேர்ட்பிரஸ் தான் நமக்கு கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். கொடுத்துருக்கோம். இமெயில் ஐடி கன்ஃபர்மேஷன் கேட்குது. ஓகேங்களா? ஸோ பாஸ்வேர்டு கேட்கும். லாகின் பண்ண உடனே, அதாவது வேர்ட்பிரஸ்ல லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் யுவர் வெப்சைட் கேட்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இன்சோர்ஸ் கேமிங் அப்படிங்கிறது நான் செலக்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு செட்டப் கொடுத்துடலாம்.
ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால பாஸ் பண்றேன் இந்த வீடியோ. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்துரும். ஆக்சுவலி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு செட்டப் மட்டும் ஆகுறதுக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, யுவர் வெப்சைட் இஸ் ரெடி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ மேனேஜ் வேர்ட்பிரஸ், வியூ யுவர் வெப்சைட், கண்ட்ரோல் சி பேனல். அதாவது சி பேனல் சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டும் சூஸ் பண்ணலாம். அண்ட் இதுல எது வேணா நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு ப்ரிவியூ மாதிரி வரும் இதுல. ஸோ நம்ம வந்து கண்ட்ரோல் பேனல். ஸோ இது ஹெச் பேனல் ஓப்பன் ஆகும். அதாவது நம்மளுடைய ஹோஸ்டிங்கரோடைய அட்மின் பேனல் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது இன்சோர்ஸ் கேமிங் அப்படிங்கிற ஒரு டொமைன் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால வேர்ட்பிரஸோடைய இது நார்மல் வந்து ஜஸ்ட் ஒரு அட்மின் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஃபைல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பேசிக் வரும். இதுல உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து வேர்ட்பிரஸோடைய பேஜ்ல டேஷ்போர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். எஸ்எஸ் சர்டிஃபிகேட், கிளவுட் ஃபயர். ஸோ இது வந்து செட்டப் வந்து நம்ம பண்ணோம். எஸ்எஸ் சர்டிஃபிகேட் செட்டப் நான் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். க்ளோஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ இது எஸ்எஸ்எல் எனேபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் டிசைன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால வேர்ட்பிரஸோட அட்மினுக்கு போகணும். ஸோ எடிட் வெப்சைட் இருக்கும். ஓகேயா? சைட்ல எடிட் வெப்சைட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது அப்டேட் பண்ணோம்னா இந்த மாதிரி கிளியர் ஆயிடும். ஜஸ்ட் ஒரு நார்மலி ஒரு 1 hour 2 hour இந்த மாதிரி தான் இருக்கும். யுவர் கனெக்ஷன் இஸ் நாட் யுவர் கனெக்ஷன் இஸ் நாட் பிரைவேட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வந்து பேக் டு சேஃப்டின்னு கொடுத்துடலாம். ஒரு 1 hourக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நீங்க பார்த்து பயப்பட வேண்டாம். ஓகே, ஸோ இதுதான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரம் த ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன டேர்ம்ஸ் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது பேசிக் பிளான் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நெக்ஸ்ட் லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி என்ன பேஜஸ் இருக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன நேவிகேஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல 1 by 1 பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.